Good morning students. Today we are going to learn about the lesson Unit 20 Reaching the Age of Adolescence, the topic Reproductive Phase of Life in Human. So already last class we are discussing what are the hormones are involved in the functions of reproduction, both male and female. Normally LH luteinizing hormone, FSH follicle stimulating hormone, and then prolactin PRL, oxytocin. So these also involved in different phases of life, both male and female. These also are important hormones of reproduction. Okay, now let me see a reproductive phase of human. Okay, reproduction is more important for the continuation of human race. The phase is an individual's life during which there is a production of gametes is called reproductive phase. அதாவது ரீப்ரொடியூஸ் பேஸ் அப்படிங்கிறது இனப்பெருக்க காலம் என்பது, இனப்பெருக்க நிலைகள் என்பது மனிதனுடைய உடலில் அந்த செகண்டரி செக்ஷுவல் க்ரோத் ஆரம்பிக்கக்கூடிய என்னது ஸ்டார்டிங் ஆகக்கூடிய அந்த ப்ளேசஸ், அந்த அந்த பீரியடுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ரீப்ரொடியூஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி செக்ஷுவல் ஆர்கான் இருக்கு இல்லையா, testes and ovaries. So testes and ovaries, when they are producing the gametes, the duration are called secondary sexual characters. This is called reproductive phase. Okay. In females, the reproductive phase of life begins at puberty, 10 to 12 years of age, and generally lasts till the age of approximately 45 to 50 years. And in males, it is from the age of 13 to long life. அதாவது இந்த ரீப்ரொடக்ஷன் பேஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன் பியூபர்ட்டி கண்டிஷன், இன் பியூபர்ட்டி இன் மேல்ஸில் 10 to 13 ஏஜ் 12 ஏஜுக்குள்ளே இருக்கும். அண்ட் தென் அதனுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் பேஸ் வந்து எப்போ வந்து கண்டினியூஷன் ஸ்டாப் ஆகுதுன்னா 45 to 50 இயர்ஸில் நடக்கும். தட் இஸ் கால்டு மெனோபாஸ் கண்டிஷன். அட் தி அதர் சேம் ஹேண்ட்ஸ் இன் மேல்ஸில் 13 ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டி, அதாவது ரீப்ரொடக்ஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் லாங் வரைக்கும் அந்த ரீப்ரொடக்டிவ் பேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் மே வெரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இந்த ரீப்ரொடக்டிவ் காலமானது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபட்டு காணப்படுகிறது. த ஃபாலோயிங் ஆர் த ரீப்ரொடக்டிவ் பேசஸ் இன் த ரோல் ஆஃப் ஃபீமேல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி சி இந்த லெசனில் நம்ம இந்த இனப்பெருக்க காலத்தை நம்ம ஃபீமேல்ஸுடைய பாடியில் விச் டைப் ஆஃப் சேஞ்சஸ் வில் பி அக்கர்ஸ் இன் அவர் ரீப்ரொடக்டிவ் பேசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனார்க். ஸோ மெனார்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் egg producing process, that is called menarche. The first menstrual flow begins at puberty and is termed menarche. அது முதலாக பெண் குழந்தைங்களுடைய உடல்லேருந்து அந்த 10 to 12 இயர்ஸில் அந்த ஃபஸ்ட்டு என்னது பிளட் ஃப்ளோயிங் அது நடக்கும். தட் இஸ் கால்டு என்ன சொல்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ் தான் நம்ம மெனார்க்குன்னு சொல்கிறோம். The ova begin to mature with the onset of puberty. It is the beginning of adolescence during which mental and emotional maturation occurs and physical growth becomes pronounced. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் அந்த பெண்களுடைய உடலில் மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி ஆகிய எல்லாமே ஏற்படும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த 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 மெச்சூரிட்டி வரும்பொழுது அந்த மென்சுரேஷன் நடக்கிறதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸையும் நல்லா அவங்களுடைய பேரண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வெல்விஷர்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்கள கைடப் பண்ணுறதுனால ஸோ அவங்கள வந்து நிறையா அந்த மன உளைச்சல் வந்து நம்ம அவாய்ட் என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு ஓவுலேஷன். ஸோ ஓவுலேஷன் மீன்ஸ் த ரிமூவல் ஆஃப் ஓவம் ஃப்ரம் ovaries is called ovulation. Okay. The ovulation occurs approximately 14 days before the next ovarian cycle commences. அதாவது ஓவுலேஷன் எப்போ நடக்கும்னா இந்த மென்சுரேஷன் சைக்கிள் ஆனது 28 to 30 டேஸில் நடக்கும். அது ஃபஸ்ட்டு எக்கு ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்த 14 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரியிலேருந்து ஓவமானது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் ஓவுலேஷன். அந்த ஓவுலேஷன் நடந்த பின்னாடி அந்த ஓவம்ஸ் ஆர் மூவ் டுவர்ட்ஸ் த fallopian tubes. They are waiting for fertilization. After fertilization, these ovums are mature and move towards the uterus. அந்த யூட்ரஸில் போய் உட்காந்தனையும் அதனாலனா தே வில் டெவலப் அவர் எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோவானது வளர்ந்து ஒரு நியூ பார்ன் பேபியாக டெவலப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த யூட்ரஸினுடைய அந்த எண்டோமெட்ரியல் மெம்பரேனானது திக்கனிங் ஆகும். ஸோ அங்கே தான் என்ன ஆகுதுன்னா அந்த பிளாசன்டேஷன் அங்கே வந்து அந்த அட்டாச் ஆகி அங்கே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அந்த நியூ பார்ன் பேபிஸ் அந்த ஓகே. நெக்ஸ்ட், one ovum matures and is released by one of the ovaries once in about 28 to 30 days.
இது ஒரு முட்டையானது நன்கு மெச்சூர் ஆகிறதுக்கான காலகட்டத்தை எப்போ பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30 நாளுக்குள்ளார. The release of ovum from the ovary is called ovulation. This is a one important 2 mark questions. Define ovulation. The release of ovum from ovary is called ovulation. அதாவது அண்டகத்திலிருந்து அண்டம் முட்டை வெளிப்படுகின்ற அந்த காலத்துக்கு பேர் தான் ஓவுலேஷன், அண்டம் விடுபடுதல் அப்படின்னு பேர். டியூரிங் திஸ் பீரியட் த வால் ஆஃப் த யூட்ரஸ் பிகம் திக் so as to receive the fertilized egg. This is result in pregnancy. அடுத்தது அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த யூட்ரஸினுடைய அந்த வாலானது திக்கனிங் ஆகும். திஸ் இஸ் கால்டு என்ட்ரோமெட்ரியல் திக்கனிங்ஸு. ஸோ அங்கே ரிசீவ் பண்ணிட்டாவே அந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ரெக்னென்சி, கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி. ஆஃப்டர் ஓவுலேஷன் த ஓவம் ரீச்சஸ் த ஃபெலோபியன் டியூப் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த ஓவுலேஷன் நடந்த பின்னாடி அந்த ஓவமானது எங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஃபெலோபியன் டியூப்ஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ் ஆனது உள்ளே போயிட்டு அந்த எக்கோட வந்து ஓவத்தோடய ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அந்த எம்ப்ரியோ அந்த ஜைகோட் வில் பி மூவ்டு டுவர்ட்ஸ் த யூட்ரஸ். ஓகே, the fertilized egg undergoes development and it is implanted in the uterus. அதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆன அந்த ஓவமானது இம்ப்ளான்ட் பதிய வைக்கிறதுக்காக கருப்பைக்குள்ளார போய் தங்கும். The corpus luteum continues to grow and produces large amount of progesterone. அப்பொழுது அந்த கார்பஸ் லூட்டியமானது அதிகப்படியான ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். திஸ் ரிசல்ட் இஸ் ப்ரெக்னன்சி. அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் கர்ப்பகாலங்கள், ப்ரெக்னன்சி அப்படின்னு பேர். ஸோ நார்மலி இட் லாஸ்ட் ஃபார் 280 days at the end of which pasteurization takes place. இது 280 நாட்கள் 280 days வந்து இதனுடைய கர்ப்பகாலமானது நீடிக்கும். ஸோ அதோடைய எண்ட் ஆஃப் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பானது ஏற்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன், மாதவிடாய் நிகழ்ச்சி. If the ovum is not fertilized, the corpus luteum begins to degenerate and the production of hormones progesterone and estrogen cases. ஓகே, ஒருவேளை அந்த கருப்பு முட்டை அதாவது அந்த பெண் இன செல் இருக்கு இல்லையா, ஓவம் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஆகலைன்னா, அது ஃபெர்டிலைசேஷன் ஆகலைன்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த கார்பஸ் லூட்டியமானது அழிந்து அந்த ஓவமானது என்ன ஆகுதுன்னா அழிந்து போக ஆரம்பிக்கும். அப்போது அதிகமான அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள் எல்லாமே அப்பொழுது உற்பத்தியாகும். த unfertilized egg and the thickened lining of the uterus along with its blood vessels are shed off. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அழிந்து போன அந்த கார்பஸ் லூட்டியம், அந்த எக்கு, அதை ஒட்டிகிட்டு இருந்த அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்ஸு, அதுக்கடுத்து இரத்த நாளங்கள் அவை எல்லாமே அங்கேருந்து உதிர்ந்து ரத்தமாக என்னாகும், ஷெட் ஆஃப், வெளியேறும். இந்த வெளியேறுகின்ற அந்த ப்ராசஸ் பேர் தான் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லி போகிற பேர். ஸோ மென்சுரேஷன், திஸ் காசஸ் ப்ளீடிங் இன் women's reproductive tract which is called menstruation. Menstruation occurs once in about 28 to 30 days. இது 28 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நடக்கக்கூடிய இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் பேர் தான் மென்சுரேஷன் சைக்கிள். ஓகே, இட் டேக்ஸ் பிளேஸ் about 3 to 5 days. இது 3 முதல் 5 நாட்களுக்கு இந்த ப்ளீடிங் ப்ராசஸ் ஆனது கண்டினியூஷன் ஆகும். இன் சம் கேசஸ் இனிஷியலி மென்சுரல் சைக்கிள் மே பி irregular. ஸோ ஒரு சிலருக்கு இந்த மென்சுரல் சைக்கிளானது இரகுலராக இருக்கலாம், சம் பாடி ஃபேக்டர்ஸ். இட் டேக்ஸ் சம் டைம் டு பிகம் ரெகுலர். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரெகுலராக மாறுறதுக்கு காலம் எடுத்துக்கும். இட் இஸ் ரிமைன்ஸ் irregular ஆர் ஃபார் ஓவர் எ இயர், தென் இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் ஏ டாக்டர். இது ரொம்ப நாளைக்கு அந்த இரகுலர் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது வெரி வெரி குட் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மெனோபாஸ். So menopause marks the end of the reproductive phase of a woman's life. So menopause is the last condition of the reproductive phase because in human beings vary from males and females. So females the reproductive gametes வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது 45 to 50 இயர்ஸில் ஸ்டாப் ஆகிடும். that's conditions is called menopause condition. இந்த menopause condition வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 இயர்ஸில் நடக்கும். So menopause marks the end of the reproductive phase of the woman's life. At the age of 45 to 50 years age, the menstrual cycle stops. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த menstrual cycle ஆனது இருக்கும். The stoppage of menstruation is termed as menopause. அதாவது அந்த menstruation cycle ஆனது நிற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் menopause பேர். During menopause, psychological symptoms such as anxiety, irritability, fatigue and loss of concentration மே அக்கர். இதனால் அந்த மெனோபாஸ் சமயத்தில்
பெண்களுடைய உடலில் ஒரு பயம், கோபம், எரிச்சல், ஃபேட்டிக் தசைவலி, லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கவனமின்மை ஆகிய எல்லாமே ஏற்படும். மெனோபாஸ் மே பி இன்டியூஸ்ட் பை சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த ஓவரிஸ் ஆர் பை பெல்விக் இர்ரேடியேஷன் இன் உமன் ஆஃப் எனி ஏஜஸ். இது மெனோபாஸ் ஆனது பல்வேறு காரணங்களாலையும் நிற்கும். அதாவது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மெடிசனல் கேர், அதாவது ரேடியேஷனாலேயோ அல்லது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாலேயோ பாதிப்பு ஏற்பட்டு மெனோபாஸாக இருந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட், do you know nowadays the girls attain puberty at a very early age. This is due to food habits. As you eat lot of junk food, the body growth increases and it looks like a adults. அதாவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளில் பெண் குழந்தைகள் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க, பருவமடைகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான். இப்போ நவடேஸ் நம்ம எல்லா ஏரியாவிலையும் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதனுடைய கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை நிறைய எடுத்துக்கிறதுனால தான் குழந்தைகள் சின்ன வயசுலேயே அவங்க மெச்சூரிட்டியான ஒரு அடல்ட் கண்டிஷன்ஸுக்கு அதோடைய பாடியை க்ரோத் பண்ணி விட்டுறது இந்த ஜங்க் ஃபுட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அது என்ன மாதிரியான காலகட்டத்தில் அதனுடைய ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.